ஹலோ மைட், வெல்கம் டு டெக்னோமைட். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விடயம் வந்து பேசிக் லெவலில், அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிற ஐடி சம்பந்தமான விடயங்கள். ஒரு சாதாரண நபர்கள் அவங்களோட அடிப்படையான விடயங்களை எப்படி உருவாக்கி கொள்வது, பிறகு அதில் இருக்கிற அடிப்படையான முக்கியமான செட்டிங்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒழுங்குபடுத்தி கொள்வது, அதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த விடயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பல சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் தங்களுக்கு தெரியாதாமன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அதற்காக தான் இன்றைக்கு ஃபேஸ்புக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது, எது செய்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து செய்ய வேணும், ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்க வேணும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த விடயங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள், ஃபாலோவிங் வீடியோக்களில் அட்வான்ஸான விடயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பிகினர்ஸுக்குரியது, ஆரம்ப கட்ட பிகினர்ஸுக்குரிய விடயங்களை பார்ப்போம். முதலாவது ஃபேஸ்புக். இதை எப்படி உருவாக்கு, முகநூல் என்று தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சமுதாயத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியமான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து ஃபேஸ்புக்கும் உண்டு. ஃபேஸ்புக்குன்னு சொல்கிற முகநூல். ஸோ இது இன்றைக்கு வந்து உறவினர்கள், நண்பர்களோட தொடர்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். உங்களோட நியூஸ், வீடியோ, ஃபோட்டோஸ், இது சம்பந்தமான ஸ்டேட்டஸ், தற்போதைய நிலைகளை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். குரூப்பாக பேசி கதைச்சி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். உங்களோட கன்வர்சேஷன், நீங்கள் என்ன கதைக்கு விரும்புகிறீங்கன்றதை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். ஒரு மைண்ட் செட் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருந்தால் அந்த தொழில் முனைவர் சம்மந்தமான குரூப்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரே குரூப்பாக அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறது பயன்படுத்தலாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் கொலீக்ஸ், இதே போல் பல விடயங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்தலாம். ஈவன் நாட் ஓன்லி ஃபேஸ்புக் வந்து இவற்றுக்கு மட்டும் சொல்ல இயலாது. ஃபேஸ்புக், அதாவது சோசியல் மீடியா மிகப்பெரிய வெப்பன்ஸ். ஸோ இன்றைக்கி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஏராளமான விடயங்கள் பண்ணுறாங்க. ஒரு நாட்டு தலையெடுத்த கூட சமூக வலைத்தளம் மூலமாக மாற்றியமைக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் அது நிறைய நடந்திருக்கு. அண்மை காலங்களில் இனியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சமூக வலைத்தளம்ன்றது மிகப்பெரிய விடயம். சரியாக பயன்படுத்துகிற டைமில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதால் இன்றைக்கு முதலாக நம்ம ஃபேஸ்புக் என்றால் என்ன, ஃபேஸ்புக் என்ற ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் டீப்பாக சொல்கிறதா அந்த ஃபேஸ்புக் உருவாக்கம் பற்றியெல்லாம் தேவையில்லை. தற்போதைக்கு தேவைப்பட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது இப்படி உருவானது, இது அடுத்தடுத்த ப்ரோக்ரஸ், அடுத்தது இனி ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விடயங்களை ஃபேஸ்புக் ஏனைய சமூக வலைத்தளங்கள் அறிமுகப்படுத்த இருக்குது, எல்லாம் இன்னொரு வீடியோவில் போடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். ஸோ இன்றைக்கு பேசிக்காக வந்து ஃபேஸ்புக்கை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து ஃபேஸ்புக் வந்து நீங்கள் வெப்சைட்டில் அல்லது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால், கம்ப்யூட்டரில், லேப்டாப் இல்லைன்றால் அப்புறம் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அல்லது வந்து அப் ஸ்டோர், ஐஃபோன் யூஸ் பண்ண அப் ஸ்டோர், இதுக்குள்ளே போய் ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஃபேஸ்புக் லோகோவோட ஒரு ஐக்கன் வரும். அந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த அப்ஸ் ஓப்பன் ஆகிரும், இன்ஸ்டால் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏறக்கூடிய எக்ஸாக்ட்லி சேம் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். பெஸ்ட் வந்து நான் இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமென்றதுக்காக விளங்கப்படுத்துகிறேன். ஸோ இதில் என்ன விளக்கம்னு சொன்னால் இதுதான் ஃபேஸ்புக். ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் வந்து முதலாவதாக நம்ம உருவாக்க வேண்டுமென்றால் இதில் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட்டு இருக்குது. நீங்கள் முதல் தடவை ஃபேஸ்புக்கை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று உருவாக்க விரும்புகிறீங்க. உங்களுக்கு ப்ரொஃபைல்னா உங்களுக்கு ஒரு தனி ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஃபேஸ்புக்கில் உருவாக்க விரும்புகிறீங்க. ஸோ வேறு டிஃப்ரெண்ட் பர்பஸ், வேறு தேவைகள். இப்போ பேங்க் அக்கௌண்ட் இதை கம்பேர் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னாங்க, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உருவாக்க விரும்புகிறீங்க என்றால் கிரியேட் நியூ அக்கௌண்ட் என்ற இந்த க்ரீன் கலரில் தெரிகிற ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளவு டீட்டெயில்ஸையும் கேட்கும் ஃபேஸ்புக் வந்து. அதில் வந்து கிரியேட் a நியூ அக்கௌண்ட், இட்ஸ் அ குயிக் அண்ட் ஈஸி, அதாவது மிக விரைவாக இப்படி உருவாக்குறது என்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் முதலாவது ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி கட்டியிருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட முதல் பெயர்,
ஏதாவதுன்னு இல்லை, உங்களோட முதலாவது பேருன்னு சொன்னால் உங்களோட பேர் என்ன என்னதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஒன்று நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணலாம் அல்லது இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணலாம், உங்களுக்கு விரும்பிய லாங்குவேஜில் டைப் பண்ணலாம். பெஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் இல்லை இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணலாம். இதில் உங்களோட தந்தையாற்ற பேர் சேர்நேம், ஸோ உங்களோட அப்பாவோட பேரை வந்து இதில் டைப் பண்ண வேணும். இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் வந்து நீங்கள் பிறந்த திகதி, இதில் பிறந்த திகதி, மாதம், ஆண்டு இதை கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்த வந்து ஜெண்டர், இதில் வந்து நீங்கள் ஆணா பெண்ணா, இதில் முதலாவது பெண், நீங்கள் பெண்ணுன்னு சொன்னால் இங்கே பெண் கொடுக்குறீங்க, ஆணுன்னு சொன்னால் மேல் என்றதை கொடுக்குறீங்க. நல்லா கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வேறு எதுவும் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளாக இருந்தால் இஸ் வெரி ரேர், மேபி இஸ் நாட் பேட், ஸோ இதை கொடுக்கலாம். ஸோ அண்டர் த ஈக்குவாலிட்டி. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அல்லது இமெயில் அட்ரஸ். உங்கள்கிட்ட இமெயில் இருந்தால் இமெயிலை கொடுக்கலாம், அல்லது நீங்கள் கரண்ட்லியாக இப்போ என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் கொடுக்குறீங்க. இதுக்கு அடுத்ததாக வெரி இம்பார்ட்டன்ட் பாஸ்வேர்ட். இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விடயம். இதில் வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அதால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் டைப் பண்ணுறீங்களா ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அதை சீக்ரெட்டாக எங்கேயாவது நீங்கள் நோட் பண்ணியோ அல்லது பவித்திரப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. அந்த பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், அல்லது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளக்கூடிய பாஸ்வேர்ட் ஆகிக்கணும். எல்லாம் கொடுத்து முடிய இந்த க்ரீன் பட்டன் இருக்குது, இதை சைன் அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஃபைனலி இன்றைக்கு நாம் ஒரு முகநூல் பக்கத்தை, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நமக்கு எப்படி உருவாக்கி கொள்கின்ற ஒரு அடிப்படை விளக்கத்தை பார்த்தோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்கள் உங்களை ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது ஒரு தேர்ச்சி பெற்ற நிலை வரைக்கும் எளிய தமிழ் படிமுறை விளக்கத்தோடு உங்களை அழைத்து செல்லும். தொடர்ந்து பாருங்கள், மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நன்றி.